தேர்தலில் போய் பிரச்சாரத்துக்கு போனா பதில் சொல்லணும் அத்தனைக்கும். இவர் தான் சிங்கிள் மேனா பார்க்கணும். ஏன்னா உதயநிதி அவர்களுடைய பிரச்சாரம் வந்து வேற மாதிரி. அவர் போராடம் எல்லாம் போய் தான் சொல்லுவாரு. செங்கல் எடுத்து காட்டுவாரு. ஆனா அங்க ரைஸ் கட்டுவாங்க. அவரு நகைக்கடன் கொடுங்க வச்சிருங்க, நகை கடன் எல்லாம் தாராளமா நகையை அடகு வைங்க, நாங்க வந்து எடுக்கலாம் பாரு. ஆனா அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க, நீட்டும் பாரு, அப்புறம் அதை உருட்டுன்னு ஆகிட்டாங்க. சோ இவர் மேல மட்டும்தான் பிரஷர் இருக்கு. உதயநிதியை வந்து மக்கள் வந்து ஒரு சீரியஸா எல்லாம் எடுத்துக்கல. அப்படி ஒரு 150 தான் நிக்க முடியும்னா அதுக்குள்ள இவங்க 120 ஜெயிக்கணும். இல்லைன்னா கூட்டணி சென்ற முறை மாதிரிலாம் விட்டுற மாட்டாங்க. கலைஞர் தலைமையில இருந்த மாதிரி எல்லாம் விட்டுற மாட்டாங்க. அது எல்லாத்தையுமே இவங்க கையாளணும் இல்லையா, வியூகங்கள் வகுக்கணும். இவங்களுக்கு சரியான ஆட்கள் இல்லையா. போன முறை பிரசாந்த் கிஷோர் இருந்தார் சார், இந்த முறை ஆள் இல்ல. இங்க வாக்காளர் இருக்கிறார்கள் அடையாளப்படுத்துறது யாரு, இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குன்னு அடையாளப்படுத்துறது யாரு? இன்னைக்கு இருக்கிற மந்திரிகள் ஒருத்தருக்கும் ஒண்ணும் தெரியாது, யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. ஸ்கூல் இடிஞ்சு விழுந்தா தெரியாது, ஸ்கூல்ல வாத்தியார் சரக்கடிச்சுட்டு உட்கார்ந்தா தெரியாது, மாணவிகள் ஸ்கூல்லயே வந்து மதுபாட்டில் கையில் இருந்தா தெரியாது. சரிங்களா? அப்ப நான் ஏற்கனவே பல இடங்கள்ல சொன்ன மாதிரி ரசிகர் மன்ற தலைவரா இருந்தவர் இன்னைக்கு அமைச்சர், அவர் வந்து எதுக்கு எடுத்தாலும் டைலாக் பேசிட்டு இருக்காரு. யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன்றாரு. இதெல்லாம் வந்து தேர்தலில் செல்லுமா? அதுதான் நீங்க ஒரு சிக்கல், கூட்டணியில பயங்கர சிக்கல் இருக்கு. காங்கிரஸ் கட்சியும் இந்த முறை காத்திருக்கிறது தனக்கு அதிக தொகுதிகளுக்கு எல்லாம். இல்லைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு கூட்டணி இதுக்காக திறந்தே இருக்கு விஜயோட. ஏன்னா ஏற்கனவே திரு ராகுல சந்திச்சிருக்காங்க விஜய். அப்பவே இப்பவும் அவர்களுக்கான கொள்கை ஒன்றாக இருக்கும், அவர்கள் அழகாக சேரலாம். இவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான கார்த்திக் என் சாமி அவர்கள் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்ப திமுக என்ன ஒரு நிலைமையில வந்து இருக்காங்க? ஏன்னா பயங்கரமான ப்ரெஷர்ல இருக்கிறதுனால தான் இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் ஏற்படுது. முதல்வர் அவர்கள் வந்து தலை சுற்றி ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஈடுபடுறாங்க. ரோட் ஷோ எந்த ஊருக்கு போனாலுமே ரோட் ஷோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்பட்டிருக்கு. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிஎம்ஆர் அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. நம்மவர்கள் யாரும் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இன்னைக்கு நான் வந்து ஏந்திருக்கிறேன். ஆனா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பேசினார் அவரே ரொம்ப ஓப்பனா. அப்போ ரொம்ப ஒரு ப்ரெஷர் எடுத்துக்கிட்டதனுடைய நீட்சியா தான் இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகக்கூடிய ஒரு அளவுக்கு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கா? கண்டிப்பா சார். உடல்நிலை என்பது வயதாக வயதாக கண்டிப்பாக உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதுவும் நீங்க சொன்ன மாதிரி நான் காலைல கண்ணு முடிக்கிறதே வந்து எந்த பிரச்சனை யார் கொண்டு வருவானு நினைச்சுதான் வரேன்ற அளவுல எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அவருக்கு வயதாகி விட்டதுங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிரஷர் அப்படிங்கிறது அவர் மேல நான் சொன்னேன். இப்ப அமலாக்கத்துறை வழக்குகள் பிரஷர் ஆகட்டும், மத்த அந்த சம்பந்தப்பட்ட அந்த துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும், அவருக்கு ஒரு பிரஷர் கண்டிப்பா இருக்கு. அது பாதிப்பு வரும். இன்னொன்னு கூட்டணி கட்சிகள் இப்ப எப்படி யார் போவாங்க? ஏன்னா விஜய் அவர்களும் காங்கிரஸ் அவர்களும் பேசுறாங்கன்னு வருது. விசிகா எங்களுக்கு அதிக தொகுதின்னு கேட்கறாங்க. மதிமுக எங்களுக்கு 12 இருந்தாதான் வருவேன்றாங்க. ஆனா இவங்க இவ்வளவு 200 இருந்தாதான் நாங்க இந்த வாட்டி தனித்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. கலைஞர் அவர்கள் இருந்தபோது இருந்த திமுக வேறு. அதற்கு பிறகு பிரசாந்த் கிஷோரை வைத்துக் கொண்டு செய்த அந்த 21 தேர்தல் என்பது வேறு. இந்த முறை பிரசாந்த் கிஷோரும் இல்ல. இவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம் ஆள் இல்லை. இது வந்து இவங்களுக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு சுமைதான். மந்திரிகளோட செயல்பாடுகள் சுத்தமா சரியில்லை. திட்டங்கள் போய் சேரல, ஒண்ணுமே இல்ல, திட்டங்களே செயல்படல. கடன் அவ்வளவு இருக்கு. இப்ப தேர்தலில் போனா பதில் சொல்லணும், தேர்தலில் போய் பிரச்சாரத்துக்கு போனா பதில் சொல்லணும் அத்தனைக்கும். இவர் தான் சிங்கிள் மேனா பார்க்கணும். ஏன்னா உதயநிதி அவர்களுடைய பிரச்சாரம் வந்து வேற மாதிரி. அவர் போராடம் எல்லாம் போய் தான் சொல்லுவாரு. செங்கல் எடுத்து காட்டுவாரு. ஆனா அங்க ரைஸ் கட்டுவாங்க. அவரு நகைக்கடன் கொடுங்க வச்சிருங்க, நகை கடன் எல்லாம் தாராளமா நகையை அடகு வைங்க, நாங்க வந்து எடுக்கலாம் பாரு. ஆனா அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க, நீட்டும் பாரு, அப்புறம் அதை உருட்டுன்னு ஆகிட்டாங்க. சோ இவர் மேல மட்டும்தான் பிரஷர் இருக்கு. உதயநிதியை வந்து மக்கள் வந்து ஒரு சீரியஸா எல்லாம் எடுத்துக்கல. ஏதோ ஒரு சினிமா நடிச்ச ஒரு ஹீரோ வந்து பேசிட்டு போறாரு எழுதுறாங்க. ஏன்னா போன முறை அவர் சொன்னதெல்லாம் பொய்யும் தெரிஞ்சுக்கணும். அப்படமா பொய்யும் தெரிஞ்சு ஒண்ணுமே செயல்பாடு இல்லை, திட்டங்கள் ஒண்ணுமே இல்லை. அதனால இவர் மேலதான் மொத்த பிரஷர் இருக்கு. அது இவருக்கு கொஞ்சம் பாதிப்பு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா கூட்டணி கட்சிகள் எது வரும் போகும்னே தெரியாத நிலைமையில இருக்காங்க. பாமக இருக்கிற பிரச்சனைகள் அவர் உட்கட்சி பிரச்சனை என்றாலும் அது கூட்டணி இங்கே வருமா அங்கே வருமானா இவர் எதிர்பார்க்கிற மாதிரி வராது. பிசிகா தொகுதி கேட்கறாங்க, அதெல்லாம் கொடுத்து பார்த்தா இவங்க 150 தான் நிக்க முடியும். 150 நின்னா அகைன் இது மாதிரி 2006 மாதிரி மைனாரிட்டி ஆயிடுவாங்க. 95 96ல ஜெயிச்சா நீங்க கேட்டீங்க இல்லையா முதல்ல, அது மாதிரி இவங்க தான் வந்து திரும்பி அதே மாதிரி
மைனாரிட்டி ஆட்சியா கூட்டணி எப்போ கவுத்து விடுமோன்னு நிக்கணும். காங்கிரஸ் விஜய் கூட சேர பேச்சுவார்த்தைன்னா இந்த பக்கம் தேமுதிக, எல்லாமே ஒரு மாதிரி நடக்கும்போது இவருக்கு எல்லாமே இருக்கு ப்ரெஷர். கண்டிப்பா திமுக கூட்டணி இந்த மாதிரி சிக்கல் இல்லைன்னு சொல்ல முடியாது. மிகப்பெரிய சிக்கலை தான் பாத்துக்கிட்டு கூட்டணியில இருந்து ஏடிஎம்கே யாரும் நமக்கு வெளியில வெளிப்படை. போகலையே, கூட்டணி ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. கண்டிப்பா அதுதான் அதுதான் பிரச்சனை சார். இப்ப பாஜக கூட்டணியில தேமுதிக வந்து எங்களுக்கு இவ்வளவு கொடுத்தா வரும்னு பகிரங்கமா சொல்லுது இல்ல. ஆனா அதை வந்து நம்ம பிரச்சனைன்னு பாக்குறோம். இவங்க பாருங்க ரொம்ப சிம்பிள். எங்களுக்கு அதிக தொகுதி வேணும். விசிகா எங்களுக்கு அதிக தொகுதி வேணும். இவங்க எங்களுக்கு அதிக, மதிமுக எங்களுக்கு 12 மினிமம் வேணும். அப்போ இவங்க எல்லாருமே அதிக தொகுதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 230 நீங்க பிரிச்சு எல்லாருக்கும் கொடுத்தது போக 100 தான் நிக்கணும்னா அது பிரஷர் தானே சார். சார் இப்போ நீங்க வந்து ஒரு 50 ஓவர்ல வந்து 150 ரன் அடிக்கலாம் அப்படின்னா அது வந்து நார்மல் மேட்ச் சார். ஆனா 20 ஓவர்ல 150 அடிக்கணும்னா அது பிரஷர் சார். சரியா? அப்ப இவங்க 150 தான் நிக்க முடியும்னா அதுக்குள்ள இவங்க 120 ஜெயிக்கணும். இல்லைன்னா கூட்டணி ஆட்சி. சென்ற முறை மாதிரிலாம் விட்டுற மாட்டாங்க. கலைஞர் தலைமையில இருந்த மாதிரி எல்லாம் விட்டுற மாட்டாங்க. அது எல்லாத்தையுமே இவங்க கையாளணும் இல்லையா? வியூகங்கள் வகுக்கணும். இவங்களுக்கு சரியான ஆட்கள் இல்ல. போன முறை பிரசாந்த் கிஷோர் இருந்தார் சார், இந்த முறை ஆள் இல்ல. இவங்க என்ன வியூகம் எப்படி வகுப்பாங்க, யாரை வச்சு கொண்டு வருவாங்க? பென் நிறுவனம் அது இருக்கு, இவங்க சார், அது இவங்களுடைய ஸ்டாஃப் சார். தபரீசன் இருக்காரு. சார் அவர் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து இங்க இப்படி பண்ணணும்னா அவர் பண்ணுவாரு. அவர் வியூக அமைப்பாளர் இல்ல. பிரசாந்த் கிஷோர் வியூக அமைப்பாளர். இவர் வியூக அமைப்பாளர் கிடையாது சார். இந்த தொகுதிக்கு இவ்வளவு செலவு பண்ணுங்கன்னா அவர் கொடுத்து அனுப்புவாரு. இந்த தொகுதிக்கு இவ்வளவு கொடுக்கணும், இந்த தொகுதியில ஆளுங்க வேணும்னா சொல்லுவாரு. ஆனா அதை சொல்றதுக்கு யார் இருக்கா சார்? பெண்ணுங்கிறது நீங்க சொன்ன அந்த அமைப்பு இவர்கள் கட்சி சார்ந்த பேச்சாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இவர்கள் ரெடியாக்குனது ஸ்டாஃப் சார். இது ஸ்டாஃப் சார். நான் சொல்றது கன்சல்டன்ட். நீங்க சொல்றது இவங்களுடைய ஸ்டாஃப். அதுல இருக்கிறது எல்லாமே பத்திரிகையாளர்கள் பேர்ல இருக்கிறது இவங்க ஸ்டாஃப். அப்புறம் நீங்க வந்து அவங்க எப்படி வியூகம் வைப்பாங்க? அவங்க போய் சொல்லுவாங்களா தைரியமா? சார் நீங்க நிறுத்தின வேட்பாளர் சரியில்லை சார், மாத்துங்கன்னு சொல்லுவாங்களா? இல்ல இந்த தொகுதியில இந்த ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல இவங்க கேட்டுருவாங்க. இவங்களுக்கு தான் கோட்டா இருக்குல்ல. திருமதி கனிமொழி அவர்கள் எதுவும் முரண்பாடா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு போச்சிடக்கூடாது பாவம். அவங்க ஆட்கள் ஒரு 5 பேருக்கு சரிப்பா. இந்த கட்சியில இது வேலூர்ல இவரோட ஆளுக்கு ஒரு 5-4 பேருப்பா. அந்த பக்கம் கன்னியாகுமரி அவங்க ஆளுங்களுக்கு 2 பேருப்பா. இப்படி பிரிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க சார். அது இவங்களுக்கு தெரியாதுல்ல. நான் சொன்னேன் கலைஞர் அவர்கள் இருந்த திமுக வேறு. அதுக்கு அடுத்த தேர்தல் இவங்க பிரசாந்த் கிஷோர் தலைமையில தான் வந்தாங்க. அவர் தான் தலைமை ஆக்சுவலா. இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க நாங்க இவங்க பண்ணாங்க. இந்த முறை இவர்களுக்கு அதுதான் பிரச்சனை. நீங்க ஆள் இல்ல சொல்றதுக்கு, செயல்பட ஆள் இல்ல. அதாவது நீங்க நீங்க இந்த வீட்டுல கொண்டு போய் காசு கொடுனா கொடுக்கலாம். அந்த வீட்டை யார் காட்டுறது? வீட்டை யார் உங்களுக்கு அடையாளப்படுத்துவார்கள்? இங்க வாக்காளர் இருக்கிறார்கள் அடையாளப்படுத்துறது யாரு? இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குன்னு அடையாளப்படுத்துறது யாரு? இன்னைக்கு இருக்கிற மந்திரிகள் ஒருத்தருக்கும் ஒண்ணும் தெரியாது. யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. ஸ்கூல் இடிஞ்சு விழுந்தா தெரியாது. ஸ்கூல்ல வாத்தியார் சரக்கு அடிச்சுட்டு உட்காந்தா தெரியாது. மாணவிகள் ஸ்கூல்லயே வந்து மதுபாட்டில் கையில் இருந்தா தெரியாது. சரிங்களா? அப்ப நான் ஏற்கனவே பல இடங்கள்ல சொன்ன மாதிரி ரசிகர் மன்ற தலைவரா இருந்தவர் இன்னைக்கு அமைச்சர். அவர் வந்து எதுக்கு எடுத்தாலும் டைலாக் பேசிட்டு இருக்காரு. யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன்றாரு. இதெல்லாம் வந்து தேர்தலில் செல்லுமா? சொல்லுங்க. ஒரு ஒரு தவறு நடந்துச்சு, சரி பண்ணுங்க அப்படின்னா நான் வேற ஒரு மீட்டிங் இருக்கு அதை முடிச்சுட்டு முடிஞ்சா போய் பாக்குறேன் அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. நீ அங்க இதுல போய் ஜிஎஸ்டி கொடுத்துக்கு போங்கன்னா வளகாப்பு இருக்கு, இங்க காது குத்து இருக்குன்னா முதல்ல சொன்னவங்க தானே சார். இவர்களுக்கு அதெல்லாம் அந்த அளவு அக்கறை இல்லை சார். பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனோ தங்கராஜ் அவர்கள் எவ்வளவு சர்ச்சைக்குள்ளானார், ஆவடி நாசர் எவ்வளவு சர்ச்சைக்குள்ளானார். இப்ப இவங்க எல்லாம் போய் மக்கள்கிட்ட திரும்பி பேசுவாங்களா? பேச முடியுமா? அதுதான் நீங்க ஒரு சிக்கல். கூட்டணியில பயங்கர சிக்கல் இருக்கு. காங்கிரஸ் கட்சியும் இந்த முறை காத்திருக்கிறது தனக்கு அதிக தொகுதிகளுக்கு எல்லாம். இல்லைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு கூட்டணி இதுக்காக திறந்தே இருக்கு விஜய். ஏன்னா ஏற்கனவே திரு ராகுல சந்திச்சிருக்காங்க விஜய். அப்பவே இப்பவும் அவர்களுக்கான கொள்கை ஒன்றாக இருக்கும். அவர்கள் அழகாக சேரலாம். இவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. காமராஜரை பத்தி வர பேசுனதுக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் யாரும் கண்டனம் தெரிவிக்கல. நாங்க பேசி முடிச்சிட்டோம் அப்படின்ட்டாங்க. கீழ்மட்டத்துல தொண்டர்கள்லாம் கொதிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவங்க சரி கட்டணும். அதான் நான் சொன்னேன், ஏடிஎம்கே கூட்டணியில பேச்சுவார்த்தை பளிச்சுன்னு தெரியுது. இவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற குமுறல்கள் தெரியல. அவ்வளவுதான். மற்றபடி அது வெளியில வரும். ஓகே, இந்த பக்கம் ஏதாவது கூட்டணி திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏடிஎம்கே பிஜேபி பக்கம் இல்ல இப்போதைக்கு இல்ல சார். இப்போதைக்கு பாமக அவங்க உட்கட்சி பிரச்சனைல கொஞ்சம் பிரச்சனையா இருக்காங்க. தேமுதிக சைலண்டா இருக்காங்க. எங்களுக்கு இவ்வளோன்றதுல சைலண்டா இருக்கிறாங்க. ஏற்கனவே பாரிவேந்தர் வந்தாரு. கிருஷ்ணசாமி அவர்கள் சென்ற தேர்தலில் வந்தாங்க, பேசுறாங்க. ஆனா சேர முடியாம இருந்தது. ஜான் பாண்டியன் இங்கதான் இருக்காரு, இங்கதான் இருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. இது வரைக்கும் யாரும் போய் திமுக சேர்ந்துடல, கூட்டணி அறிவிச்சிடல. இன்னைக்குமே தேர்தல் கூட்டணிங்கிறது வந்து கடைசி நேரம் வரைக்கும் பேசுவாங்க. வைகோ அவர்கள் ஒரு சீட்டுக்காக திடீர்னு கட்சி மாதிரி போனது இருக்கு. வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு மாட்டேன் அப்படின்னு வெளில வந்தது இருக்கு. நான் பண்ண மாட்டேன்னு வெளில வந்தது இருக்கு. இது வந்து எலெக்ஷன்ங்கிறது இங்க அப்படிதான் சார்.
ஏன்னா அந்த திமுக வந்து எப்பவுமே எதிர்கட்சிகளை உடைக்கும். தேமுதிக உடைச்சிருக்கு, கம்யூனிஸ்ட உடைச்சிருக்கு. அது உடைக்காத கட்சியே பாக்கி கிடையாது. அவங்களுக்கு தேவைப்பட்டா கட்சியை உடைச்சிருவாங்க. ஒரு வியாபாரிகள் சங்கத்தையே உடைச்சு ரெண்டாக்குனவங்க தான் சார் ஓ- விக்ரமராஜா வெள்ளைனையும் பிரிச்சு உடைச்சு வைக்க பண்ணவங்க தான். So அவங்க அந்த தேர்தல் நெருக்கத்துல சீட் இல்லாம வரவங்களை கூட்டு வந்து பண்றது அதெல்லாம் பண்ணுவாங்க. மற்றபடி இங்க பெரிய கட்சிகளை, அதாவது பெரிய கட்சிகள்னா ஏற்கனவே பேர் எடுத்து மக்களோடு இருக்கிற கட்சிகள். நான் இந்த சின்ன கட்சிகள் கருணாஸ் மாதிரி ஆட்கள்லாம் நம்ம வந்து அதுல கணக்கெடுக்க முடியாது. ஏன்னா அவங்க இங்க வருவாங்க அங்க போவாங்க. அவர் நாளையே விஜய் நண்பர் அப்படின்னு அங்க போய் நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னுடைய நண்பர் தான் விஜய், நான் தான் அவருக்கு முதல்ல சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு அங்க போய் நிற்பாரு. அவர் இந்த பக்கம் பேசுவார். திடீர்னு பாத்தீங்கன்னா என் பேரே கருணாநிதி தான் அப்படின்னாரு. அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது என் பேர் கருணாநிதி தான், நான் இங்கதான் இருப்பேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய தந்தை போன்றவர் எடப்பாடினார். அதெல்லாம் நீங்க கணக்கு எடுக்காதீங்க. கொஞ்சம் எண்ணிக்கை உள்ள கட்சிகள்னு பாத்தீங்கன்னா அது இருக்கும். சீமான் அவர்கள் எப்பவுமே தனிச்சுதான் நிக்கிறாரு, அதனால அவரை பத்தின பேச்சு அதுல வராது. விஜய் அவர்கள் மட்டும்தான் இந்த முறை எந்த பக்கம் வருவார் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்ல அவரும் தனிச்சு நிக்கிறாருன்னா 4 முனையா மாறும். இல்லைன்னா அவர் ஏதாவது ஒரு கூட்டணிக்கு வந்தால் அதுக்கு ஏத்த மாதிரி நிலைமை. ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.